ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற போட்டு வச்சுடுங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிரியாணிக்குன்னு கடையில் கேட்டிங்கன்னா அவங்களே ஒரு மீடியம் சைஸில் வெட்டி தருவாங்க. ரொம்ப சின்னதாக வெட்டிட வேண்டாம். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகா கீரி வச்சுக்கோங்க. 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பட்டை, 5 லவங்கம், 2 ஏலக்காய், பிரியாணி இலை 4, அன்னாசி பூ 1, மராட்டி மொக்கு 1, 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் தயிர். குக்கரில் 5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். அது கூடவே சீரகம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இது கூடவே தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா மல்லி இலை, புதினா இலை இது 2ஐயும் போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததா 2 ஸ்பூன் தயிர் அதையும் இதிலேயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவில் சிக்கன் பீசஸ் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணியை இப்போ ஊற்றிடலாம். மீதி 2 டம்ளர் தண்ணியை அப்புறமா ஊற்றிக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 விசில் விடுங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை நல்லா பரவலாக போடுங்க. ஒரே இடத்துல குட்டா போட்டுட வேண்டாம். அரிசி போட்டுட்டு ஒரு கலக்கி விடுங்க. இப்போ மீதி இருக்கிற 2 டம்ளர் தண்ணியை அரிசியில் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடுங்க. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. ஒரு விசில் கூட வரக்கூடாது. ஒரு விசில் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாக குழஞ்சி போயிடும். அதனால் நம்ம ஒரு விசிலுக்கு முன்னாடியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கரண்டியால் மெல்லமாக கலக்கி விடுங்க. இப்போ டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
இது சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.